ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் வார்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் 6th லெசன். எது சிறந்தது? வந்த பாதை. பார்க்கலாமா? பாருங்கள். என்ன செய்வேன்? டிக் குறியிடுவேன். பாருங்கள், காகம் ஒன்று கம்பி வலையில் மாட்டி கொண்டுள்ளது. என்ன பண்ணுவீங்க? எடுத்து விடுவேனா? எடுத்து விட மாட்டேனா? எடுத்து விடணும்லப்பா, அதான் சரி. அடுத்து, பூங்காவில் வயதான ஒருவர் உட்கார இடம் இல்லாததால் உன்னுடைய இடத்தை கேட்கிறார். இடம் தருவேன். அப்புறம், இருசக்கர வாகனத்தில் செல்லும் நபரின் பொருள் ஒன்று கீழே விழுந்து விடுகிறது. உன்னிடம் அதை எடுத்து தருமாறு கூறுகிறார். எடுத்து தருவேன். அடுத்து பாருங்கள், நீயும் உன் நண்பரும் பள்ளியில் செடி வைத்து நீர் ஊற்றி வருகிறீர்கள். உன் நண்பன் 4 நாட்கள் வராததால் செடி வாடுகிறது. என்ன பண்ணுவீங்க? அந்த செடிக்கும் நீர் ஊற்றுவேன். சரிங்களா? அடுத்து, இவர்களின் சாதனை குறித்து எனது கருத்தை எழுதுவேன். இவர் கல்தச்சர் கந்தசாமி. இவரோட சாதனை: ஒரு பெரிய பாறையையும் சிறிய சிற்றுளியும் இருந்தால் கல்தச்சர் அழகான சிலை செதுக்கலாம். அடுத்து பாருங்கள், விவசாயி பொன்னுசாமி என்ன பண்ணுறாரு? விவசாயம் பண்ணுறாரா? ஒரு காணி நிலத்தை கொண்டு 10 குடும்பத்தை காப்பாற்றியது பொன்னுசாமியின் மிகப்பெரிய சாதனை. சரிங்களா? அந்த மாதிரி நீங்களும் எழுதணும். அடுத்து, அரசி யாருக்கு பொற்கிழியை வழங்கினார்? அரசி விவசாயி பொன்னுசாமிக்கு பொற்கிழியை பரிசாக வழங்கினார். கல்தச்சரின் சாதனை என்ன? கரடு முரடான பாறையையும் சிற்றளியையும் வைத்து குகை கோயில்கள், குடைவரை கோயில்கள் கட்டியது. அடுத்து, சிறுமியை காப்பாற்றியது யாருடைய சாதனை? சிறுமியை காப்பாற்றியது முருகேசரின் சாதனை ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, பாடப்பகுதியில் உனக்கு பிடித்த சாதனையை எழுதுக. விவசாயி பொன்னுசாமியின் சாதனையை எனக்கு பிடித்த சாதனை ஆகும். சரிங்களா? எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி பொன்னுசாமி விவசாயி இருந்தாலும் இந்த தன்னோடு சேர்ந்து 10 குடும்பங்களுக்கும் வாழ்வு கொடுக்குறாரு. ஸோ அது விவசாயி பொன்னுசாமியின் சாதனை தான் எனக்கு பிடிச்சது. அடுத்து, காலத்திற்கு ஏற்ப அட்டவணையில் எழுதுக. பாருங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம்னா நேற்று முடிஞ்சது தான்ப்பா இறந்த காலம். முடிந்த காலத்தை தான் இறந்த காலம் சொல்லுவோம். நிகழ்காலம்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற காலம் நிகழ்காலம். எதிர்காலம்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நாளை தேர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நாளைக்கு என்ன நடக்க போதோ அதுதான் எதிர்காலம். பாருங்கள், நான் ஓடுன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. அதை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் எப்படி எழுதலான்னா, இறந்த காலத்தில் ஓடினேன், நிகழ்காலத்தில் ஓடுகிறேன், எதிர்காலத்தில் ஓடுவேன். அதே மாதிரி நரி கொடுத்து ஓடு. அப்போ எப்படி எழுதலாம்? ஓடியது, ஓடுகின்றது, ஓடும். ஏன்னா நரி அக்ரிணை. சரிங்களா? அக்ரிணைனா நம்ம இப்படி தான் எழுதணும். உயர்திணை, மனிதர்கள்லாம் உயர்திணை. உயர்திணைக்கு எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நான் இன்னும் ஓடினேன், ஓடுகிறேன், ஓடுவேன் இன்னும் வரும். இது அக்ரிணைன்றதுனால ஓடியது தூ போட்டு எழுதுவோம். சரிங்களா? ஓடும். எலி அப்படின்னா பறித்தது, பறிக்கின்றது, பறிக்கும். சிறுவர்கள் விளையாடினார்கள், விளையாடுகின்றனர், விளையாடுவர். நாங்கள் பாடினோம், பாடுகின்றோம், பாடுவோம். நீ பேசினாய், பேசுகின்றாய், பேசுவாய். யானை குதித்தது, குதிக்கின்றது, குதிக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படங்களை பார்ப்பேன், தொடர்களை எழுதுவேன். பாருங்கள், சிறுவன் விளையாடுகிறானா? இங்கே சிறுவர்கள் விளையாடுகின்றனர். அது மாதிரி குதிரை ஓடியது. ஒரு குதிரைனா ஓடியது, பல குதிரைகள்னா ஓடுகின்றன. குதிரைகள் ஓடுகின்றன. ஒருமையில் இருந்தால் தூ வரும், பன்மையில் இருந்தால் ந வரும். இங்கே ஒரு தவளை, தவளை தாவுகிறது, தவளைகள் தாவுகின்றன. அடுத்து, மீன் நீந்துகிறது, மீன்கள் நீந்துகின்றன. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், அட்டவணையை நிரப்புவேன். இது அதே தான். நான் சிரித்தேன், சிரிக்கின்றேன், சிரிப்பேன். நாங்கள் சிரித்தோம், சிரிக்கின்றோம், சிரிப்போம். நீ சிரித்தாய், சிரிக்கின்றாய், சிரிப்பாய். நீங்கள் சிரித்தீர்கள், சிரிக்கின்றீர்கள், சிரிப்பீர்கள். அவன் சிரித்தான், சிரிக்கின்றான், சிரிப்பான். அவள் சிரித்தாள், சிரிக்கின்றாள், சிரிப்பாள். அது சிரித்தது, சிரிக்கின்றது, சிரிக்கும். அவை சிரித்தன, சிரிக்கின்றன, சிரிப்பன. சரிங்களா? அது சிரித்தன, சிரிக்கின்றன, சிரிப்பன. அடுத்து, விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இந்த பத்தியை படித்து அது பத்தியில் இருக்க கீழே என்ன டைமிங்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, உரிய விடையை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். பாருங்கள், 6 தண்ணி எப்படி போகும்? சலசல. மான் துள்ளி துள்ளி ஓடும். யானை கூட்டமாக வந்தது. தொடர்வண்டி தட தடவென சென்றது. குழந்தை கலகலவென சிரித்தது. இந்த ஒளி பளபளவென மின்னியது. வைரம் பளபளவென மின்னியது. அடுத்து, உயிரிய சொற்களால் பத்தியை நிரப்புவேன். பாருங்கள், என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? திரும்ப திரும்ப, கலக்கல, படப்பட, தாவி தாவி, கிராக் கிராக்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், குயில் ஒன்று படப்படவென சிறகை அடுத்தபடி மரத்தில் அமர்ந்தது. அடுத்து, குரங்கு மரத்திற்கு மரம் தாவி தாவி அங்கு வந்தது. அப்புறம், குருவி இனிமையாக பாடியது. அதை கேட்ட குரங்கு திரும்ப திரும்ப பாடச் சொன்னது. அப்புறம், இதை கீழே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த தவளை நான் பாடுகிறேன் கேளுங்கள் என்றது. பிறகு கிராக் கிராக் என்று பாடியது. இதை கேட்ட அனைவரும் கலகலவென சிரித்தனர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், விளையாடலாம், ஆடலாம், விளையாடலாம் கொடுத்துருக்காங்களா? இரட்டை கிளவி, அடுக்கு தொடர் பற்றி கொடுத்துருக்காங்க.
பாருங்கப்பா, இரட்டை கிளவினா மஞ்சள் கலரில் வண்ணமிட்டிருக்கும், அடுக்கு தொடர்னா பச்சை வண்ணத்தில் இருக்கும். பார்க்கலாமா? குழந்தைய வந்து அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? வா வா வான்னு கூப்பிடுவாங்களா? இது வந்து அடுக்கு தொடர். பத்தி வந்து எப்படி வாசனை அடிக்கும்? கம கம, இது வந்து இரட்டை கிளவி. பட்டாசு எப்படி வெடிக்கும்? படபட, இது இரட்டை கிளவி. மான் எப்படி போகும்? துள்ளி துள்ளி போகும், இது வந்து அடுக்கு தொடர். கண்ணாடி எப்படி மின்னும்? பளபளன்னு மின்னும், இது இரட்டை கிளவி. இங்கே தவளை பாம்பை பார்த்தோன்னே எப்படி சொல்லுவோம்? பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லுமா, இது வந்து அடுக்கு தொடர். அடுத்து குழந்தைகள் எப்படி சிரிக்கின்றன? கலகல, இது வந்து இரட்டை கிளவி. குதிரை எப்படி ஓடியது? குதித்து குதித்து ஓடியது, இது வந்து அடுக்கு தொடர். அது மாதிரி தீ எப்படி எரியும்? தீ தீன்னு சொல்லுவோம்ல, தீயை பார்த்தா, இது வந்து அடுக்கு தொடர். அடுத்து பெல்லு எப்படி அடிக்கும்? டிங் 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 அப்படின்னு தானே அடிக்கும், இது வந்து இரட்டை கிளவி. இங்கே மின்னல் எப்படி மின்னும்? பளிர் பளிர் மின்னுமா, இது வந்து அடுக்கு தொடர். மோனம் எப்படி அடிப்பாங்க? டம் டம் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்களா, இது வந்து இரட்டை கிளவி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது சில சொற்கள். இப்போ வந்து ஓ வரிசை சொற்கள் இருக்குது, அது பார்க்கலாமா? பாருங்கள். கொக்கு, கோழி, சொட்டு, பொம்மை, தோழன், நொடி, மோர், தோகை, கோலம், மொட்டை, பொழில், நோன்பு, கொத்து, சொல், சோலை, கோதுமை, தோரணம், தொட்டில், கொய்யா, அப்புறம் மொழி. சரிங்களாப்பா? அதே மாதிரி இங்கே இம் என முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்கள், இங்கே இம் என முடியும் சொற்கள் எதுவோ அதை எடுத்து எழுதணும். சரிங்களாப்பா? பாருங்கள், தோட்டம், தோற்றம், மொத்தம், மோதிரம், மோப்பம், தோரணம், கோலம், சோளம். அடுத்து குரில் நெடில் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுதுவோம். பாருங்கள், குரில் நெடிலில் எதெல்லாம் தொடங்குது? செல்வி, சேவல் அப்படின்னு இருக்கா, சே குரில், சேனா நெடில். அது மாதிரி கொட்டி, கோழி, தென்னை, தேடி, குருவி, கூடு, கிளி, கீச், கடை, காற்றாடி. பாருங்கள், குரில் எழுத்துக்கள் எழுதலாமா? செல்வி, கொட்டி, தென்னை, குருவி, கிளி, கடை. அது மாதிரி நெடில் எழுத்துக்களில் சேவல், கோழி, தேடி, கூடு, கீச் கீச், காற்றாடி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்கள், முதல் எழுத்தை மாற்றி புதிய சொற்களை உருவாக்குக. பாருங்கள், மரம், மாவை எழுத்துட்டோம்னா மாக்கு பதிலாக கா, கா போட்டால் கரம், சி போட்டால் சிரம். அடுத்து தோட்டத்தில் தோ எடுத்துட்டிங்கன்னா கூட்டம், ஆட்டம். அடுத்து மூங்கில்ல மூவை எடுத்துட்டிங்கன்னா தீங்கில், பங்கில், இல்லாட்டி சங்கில் கூட எழுதலாம்ப்பா, சங்கில். உணவில் ஊவை எடுத்துட்டிங்கன்னா மணவு, அணவு. சோளமில் சோ எடுத்துட்டிங்கன்னா களம், வளம். சரிங்களாப்பா? அடுத்து சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நயன், அந்த சொல்லுக்குரிய பொருள் நேர்மை. எங்கனும் அப்படின்னா எங்கும். இசைந்து அப்படின்னா ஏற்றுக்கொண்டு. பாதிப்பு அப்படின்னா விளைவு. மாய்வது அப்படின்னா அழிவது. அடுத்து பாருங்கள், சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அது இணைப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதில் சரியான சொற்களை எடுத்து எழுதணும். அன்பு தாமதமாக வந்தான், ஏனெனில் அவனது மிதிவண்டி பழுதடைந்து இருந்தது. அடுத்து பாருங்கள், உனக்கு இனிப்பு பண்டம் பிடிக்குமா அல்லது காரம் பிடிக்குமா? அடுத்து, இன்று கனமழை என செய்தி வெளிவந்துள்ளதே, அப்படியானால் இன்று நாம் வெளியே செல்ல முடியாதா? அடுத்து, ஒரே நேரத்தில் 2 போட்டிகள் நடைபெற்றன, அப்படி இல்லாவிட்டால் நான் 2லும் கலந்து கொண்டிருப்பேன். அடுத்து, அமுதன் நன்றாக நடித்தான், அதனால் முதல் பரிசு பெற்றான். சரிங்களாப்பா? அடுத்து, அட்டவணையை நிரப்புக. இங்கே இருக்கக்கூடியதில் எதெல்லாம் அடுக்கு தொடரில் வரும், எதெல்லாம் இரட்டை கிளைவில் வரும், இதை பற்றியே ரீட் பண்ணிக்கோ. பாருங்கள், துளி துளியாய் அப்படின்னா அடுக்கு தொடர், வளைந்து வளைந்து அப்படின்னா அடுக்கு தொடர், மெல்ல மெல்லனா அடுக்கு தொடர். இரட்டை கிளவியில் பாருங்கள், கரு கரு, டம டம, பளிச் பளிச், சல சல. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குக. இங்கே சொற்களை வந்து இணைத்து தொடர்களை உருவாக்கலாமா? திருக்குறள் கொடுத்துருக்காங்களா? திருக்குறள் முப்பிரிவுகளை உடையது. திருக்குறள் முப்பிரிவுகளை உடையது. அடுத்து, சிலம்பின் பொருள். சிலம்பின் பொருள் ஒழித்தல் என்பதாகும். அடுத்து, இயற்கை முறையில் வேளாண்மை செய்வோம். இயற்கை முறையில் வேளாண்மை செய்வோம். அடுத்து, வித்தை என்பது வியக்கும் செயல். வித்தை என்பது வியக்கும் செயல். அப்புறம், பள்ளியில் விதை திருவிழா நடைபெறுகிறது. பள்ளியில் விதை திருவிழா நடைபெறுகிறது. சரிங்களா? அந்த மாதிரி கரெக்டான ஆப்ஷனில் அடிச்சு போட்டிங்கன்னா சரியாக வரும். அடுத்து, பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. பாருங்கள், பாட்டி வீட்டிற்கு பஸ்ஸில் செல்வாயா? இதில் பிறமொழி சொல் வந்து பஸ்ஸு, அப்போ பேருந்தில் செல்வாயா என்பது கரெக்டு. கணியன் தாத்தாவிற்கு தேங்க்ஸ் கூறினார். தேங்க்ஸ்னால் அதுக்கு தமிழ் அர்த்தம் நன்றி. அடுத்து, நண்பர்களுடன் விளையாடும் போது ஹாப்பியாக இருப்பேன். இந்த ஹாப்பியாக அப்படின்னா மகிழ்ச்சியாக. அடுத்து, கயல்விழி டெய்லி பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றுவாள். டெய்லி அப்படின்னா தினமும். அடுத்து, தோழியின் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கி சென்றாள். கிஃப்ட் அப்படின்னா பரிசு. அடுத்து பாருங்கள், சரியாக பொருத்தி தொடர் எழுதுக. சிலம்பாட்டம் அப்படின்னா சிறுவாரை காம்பு. வில்வித்தை அப்படின்னா அம்பு. ஏறு தழுவுதல் அப்படின்னா காளை. மற்போர் அப்படின்னா மல்லர்.
கபடி அப்படின்னா சடுகுடு. கரெக்டானதாக நம்ம எழுதி இங்கே அதை எழுதி காமிக்கணும். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை உருவாக்குக. நிலா கோடை விடுமுறைக்கு கொடைக்கானல் சென்றாள். இப்போ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? நிலா கோடை விடுமுறையில் எங்கு சென்றாள்? அது மாதிரி கதிர் நாள்தோறும் பள்ளிக்கு மிதிவண்டியில் செல்வான். கதிர் நாள்தோறும் பள்ளிக்கு எதில் செல்வான்? அடுத்து பார்த்தீங்கன்னா, மணியன் கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்றான். மணியன் எந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றான்? அடுத்து பாருங்க, தாத்தா புத்தக கண்காட்சியில் கதை புத்தகம் வாங்கி வந்தார். பாருங்க, தாத்தா புத்தக கண்காட்சியில் என்ன புத்தகம் வாங்கி வைத்தார்? அப்படி கொஸ்டின் கேட்கலாம். சதுரங்க போட்டி நாளை காலை 10 மணிக்கு தொடங்கும். சதுரங்க போட்டி எப்பொழுது தொடங்கும், இல்லை எப்பொழுது தொடங்கும்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், விலையில்லா மரக்கன்று அப்படின்னு சொல்லி ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெற்ற விழா எது அப்படின்னா விதை தொகுப்பு வழங்கும் விழா. இது வந்து ஆ அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குது. அது மாதிரி விழாவிற்கு தலைமை வைத்தவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். அடுத்து பார்த்திங்கன்னா, இலவசமாக விதை தொகுப்பை பெறுவதற்கு வேண்டிய ஆவணம் எது? இந்த ஆவணம் ஆதார் அட்டை. அடுத்து, செய்தித்தாளில் இடம்பெறாதவை எவை? மாதுளை, வாழை. இதுதான் செய்தித்தாளில் இடம்பெறாதவை. அடுத்து, நேரடியாக செல்ல முடியாத பயனாளிகளின் விதை தொகுப்பை எதன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம்? நேரடியாக செல்ல முடியாத பயனாளிகளின் விதை தொகுப்பை இணையதளத்தில் பதிவு செய்வதன் மூலம் பெறலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை படிச்சுக்கோங்க. கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் பாருங்கள். வனப்பு, சுந்தரம் 2 சொற்களும் தரக்கூடிய ஒரே பொருள் என்னென்னா அழகு. சரிங்களாப்பா? அடுத்து, அழகு என்ற சொல்லுக்கு பொருந்தாத பெயர் இளையவன். ஏன்னா எழிலம், சுந்தரம், கவின்னா அழகு. இளையவன் என்பது அதில் பொருந்தாத சொல். எல்லை இல்லா என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எது அப்படின்னா எல்லை உடைய. இதோட எதிர்ச்சொல் எல்லை உடைய. ஒரு பொருட்பன்மொழி என்பதன் பொருள் 2 சொற்களும் ஒரே பொருளை தருவது ஒரு பொருட்பன்மொழி. சரிங்களா? அப்புறம் பத்தியில் அமைந்துள்ள ஒரு பொருட்பன்மொழி எதுனா அழகு, சுந்தரம். அடுத்து, கதையை படி தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க. இங்கே கதையை கொடுத்துருக்காங்க, நம்ம கொஞ்சம் தொடர்ந்து அதில் எழுதியிருப்போம். பாருங்கள், ஒரு பெரிய ஆலமரத்தில் காகமும் குருவியும் தனித்தனியே கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. காகம் குருவியிடம் எப்போதும் தன் குரல் தான் இனிமை என்று கூறிக்கொண்டே இருந்தது. குருவியும் தன் குரல் தான் இனிமையானது என்று சண்டையிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த ஆந்தை அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு போட்டியை அறிவித்தது. பிறகு அந்த போட்டியில் காகமும் குருவியும் பங்கு கொண்டனர். அந்த போட்டி பாட்டு போட்டியாகும். காகம், குருவி ஆகிய இருவரில் யார் நன்றாக பாடுகிறார்களோ அவர்களின் குரலே இனிமையானது என்றது. இருவரும் பாடத் தொடங்கினர். இறுதியில் இருவரின் குரலும் தனித்துவமான முறையில் இனிமை என்று ஆந்தை தீர்ப்பளித்தது. சரிங்களா? ஆந்தையோட தீர்ப்பு சரிதான் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்துருந்தாங்கன்னா பாதி கதையை நம்ம எழுதுறதுக்கு பழகிக்கிறோம். அடுத்து பாருங்கள், உனது பிறந்த நாளுக்கு உன் நண்பனை அழைத்து கடிதம் ஒன்று எழுதுக. உன் பிறந்த நாளுக்கு உன் நண்பனை அழைக்கிற என்ன எழுதலாம்? ஏதாவது என்ன ஊர், இங்கே வந்து அந்த என்ன நாள். அன்புள்ள கபிலன், நலம் நலமறிய ஆவல். நான் இந்த கடிதம் எழுதுவது உனக்கு வியப்பாக இருக்கலாம். உன்னை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. வரும் வெள்ளிக்கிழமை அன்று எனது பிறந்தநாள் விழா வரவிருக்கிறது. நீ அன்று எனது பிறந்தநாள் வரவிருக்கிறது. நீ அவசியம் என்னுடைய பிறந்தநாள் விழாவிற்கு வர வேண்டும். இதன் மூலம் உன்னை நேரில் பார்ப்பேன். நீ வரவிருக்கும் நாளுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். இப்படிக்கு உங்களோட பெயர் இங்கே என்ன நினைச்சலோ அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. உரிமையில் முகவரி யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல வரணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்து பாருங்கள், உங்களுக்கு இது ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சொல்லும் பொருளும். இதில் உங்களுக்கு பிடித்த சொற்கள் என்னவோ அதை எழுதலாம். வேளாண்மை அப்படின்னா உழவு, பொலிவு அப்படின்னா அழகு, மிளிர்தல் அப்படின்னா ஒளிர்தல், பாதிப்பு அப்படின்னா விளைவு, வியாபாரி அப்படின்னா வணிகர், ஆவல் அப்படின்னா விருப்பம். சரிங்களா? இப்போ நமக்கு உண்டான சொற்களை நம்ம எழுதியாச்சு. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், இதோட இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த லெசனை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.